श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणामबोधं शेषाचले सुचिरपूरित छात्रवृंदं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வேதாந்த சாரத்தில் ஜென்மாத்யதிகரணம் பார்த்துட்டுருக்கோம். ஜென்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்னு ஒரே ஒரு சூத்திரம். அந்த ஜென்மாத்தியஸ்ய யதஹான்ற சூத்திரத்தில் பிரம்மத்தினுடைய லக்ஷணமானது சொல்லப்படுகிறது. பிரம்மத்தினுடைய லக்ஷணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு மேலே 2 அத்தியாயங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஆக்ஷேபங்கள் ஏற்படுகின்றன. அந்த ஆக்ஷேபங்கள் எல்லாத்தையுமே சுவாமி எம்பெருமானார் இந்த வேதாந்த சாரத்தில் ஜென்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்ற இடத்துல அவர் நிவர்த்தி பண்ணுறார். அதில் 2 அத்தியாயங்களுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிவிக்கின்றார். ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் இருக்கக்கூடியதான பேதங்கள் சொல்லப்பட்டன. அதுக்கு மேலே நம்ம பார்க்கணும். ததாச்ச நாத்மா ஸ்ருதேர் நித்யத்வாச்ச தாபியः இதி பிரத்யேகாத்மனः நித்யத்வாத் அனுத்பத்தியம் உக்த்வா ஞோத ஏவ இதி தஸ்ய ஞாத்ருத்வமேவ ஸ்வரூபம் இதி உக்தம். உத்க்ராந்தி கத்யா கதீனாம் இத்தியாதினா தஸ்ய அனுத்வஞ்ச உக்தம். தத்குணசாரத்வாத்து தத்விபரேஷ பிராஜ்ஞவத் யாவதாத்ம பாவித்வாச்ச ந தோஷः தத்தர்ஷனாத் இதி ஞாதுரேவ ஆத்மனः ஞானசப்தேன வியபதேசः ஞானகுணசாரத்வாத் ஞானைக நிரூபணீய ஸ்வபாவத்வாச்ச உக்தம் இது உக்தம். இப்போ பார்க்கலாம், முதலேருந்து பார்க்கலாம். ஜீவன் வேற பரமாத்மா வேற அப்படின்றது சொல்லப்பட்டது. ஏகத்துவ அவதாரண சப்தங்கள், அதாவது சதேவ சௌமிய இதமக்ராசித் ஏகமேவாத்விதீயம், இது போன்றதான வாக்கியங்கள், சிருஷ்டிக்கு முன்பு பிரம்மம் ஒன்று மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களை காண்பித்து ஜீவன் அனித்தியம் இல்லை, ஜீவன் சிருஷ்டிக்கு முன்னாடி பரமாத்மாவோட சேர்ந்து இருந்தான், சூக்ஷ்மமான தசையிலே இருந்தான். நல்லா பார்க்கணும். பரமாத்மா ஒருவன்தான் இருந்தான் அப்படின்னால் ஜீவன் அனித்தியம் என்று ஏற்படுகிறது. இப்போ பரமாத்மா ஒருத்தந்தான் இருந்தான்னா சேத்தன பதார்த்தங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிகிறது. நகர்ம அவிபாகாதீச்சேன்னு அனாதித்வாத் உபபத்தியத்தை சாப்பி உபலபியத்தை சேன்னு சூத்திரத்தில், பிரயோஜனவத்வாதிகரணத்தில் இருந்த சூத்திரத்தில் சிருஷ்டிக்கு முன்னாடி கர்ம கிடையாது, ஜீவன் கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அவிபாகாத், ஏன்னா விபாகப்படுத்தலை, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. இது பிரம்மம், இது ஜீவன், இது கர்மா அப்படின்லாம் விபாகம் பண்ணப்படலை. அப்படி இருக்கும்போது ஜீவன் ஒருவன் தான் இருந்தான், பரமாத்மா ஒருவன் தான் இருந்தான் அப்படின்ற போல வாக்கியங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பதில் சொன்னோம்? பரமாத்மா ஒருவன் தான் இருந்தான் அப்படின்றதுக்கு ஜீவன் அவனோடு சூக்ஷ்மமாக இருந்தான் அப்படின்னு
பிரம்மத்தினுடைய ஸ்தூல சூக்ஷ்ம விபாகங்கள் காண்பித்தோம். ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பிரம்மம்தான் காரியமாக இருக்கின்றது. சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்மம் காரணமாக இருக்கின்றது அப்படின்லாம் சொன்னோம். அதனால் அவிபாகாப்பி உபபத்தியதே. அது பிரம்மத்திற்கும் ஜீவனுக்கும் இது தேவத்திரியங் மனுஷ ஸ்தாவரமாக விபாகம் பண்ணப்படாததும் உபபத்தி ஆகிறது அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் கேள்வி கேட்குறார், அப்படின்னா ஜீவன் அனித்தியம்னு எடுத்துட்டோமா? இப்போ ஆகாஷாதிகள்லாம் உற்பத்தி அடைகிறதோ இல்லையோ, பிரம்மத்தை தவிர்த்து எல்லா பதார்த்தங்களும் பிரம்மத்தினுடைய காரியபூதங்கள். இப்போ பிரம்மம் மட்டும்தான் காரணம், மற்ற எல்லா பதார்த்தங்களும் காரிய பதார்த்தங்கள் அப்படின்னு ஏற்படுறது. ஏன்னா பிரம்மம் மட்டும் காரணமாக இருந்தால்தான் மற்ற காரிய பதார்த்தங்கள் எல்லாத்தையும் பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய காரிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடியதான எல்லா வஸ்துக்களையும் தெரிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னு ஏற்படுறது. இப்போ பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் அதுதானே ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜா. வேதார்த்த சங்கிரகத்தில் கூட நாம் படிச்சிருக்கோம். ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜா. பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் மற்ற வஸ்துக்களை தெரிந்து கொண்டதாக ஆகும். இப்போ பிரம்மம் காரணம், மற்ற எல்லா பதார்த்தங்களும் காரியமாக இருந்தால்தான் காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியத்தை தெரிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்றது சித்திக்கும். சொல்லுங்க. சுவாமி, ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இப்போ நம்ம லயத்தை ஒத்துக்கல, அப்போ சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த ஜீவன்லாம் லயத்துல இருக்குன்னு சொல்லணுமா, இல்ல எப்படி சொல்றது? லயத்தை ஏன் ஒத்துக்கல? லயம் ஒத்துக்கிறோம். ஐக்கியம்தான். ஐக்கியத்தை ஒத்துக்கல. அதான் ஐக்கியத்தை ஒத்துக்கல. அப்போ அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த ஜீவன்லாம் ஐக்கியமா எடுத்தாங்க. ஐக்கியமா ஆகல, சூக்ஷ்மமா இருந்ததுன்னு சொல்றோம். பிரம்மம் தனியா இருந்தது, பிரம்மத்தோட சூக்ஷ்மமா இருந்தது. இப்போ லயம்னு சொல்ல வேண்டாம். இது தனியா இருந்தது, ஆனால் சேர்ந்து இருந்தது, நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ பாருங்க, என் உடம்புல எத்தனையோ பாக்டீரியாஸ் இருக்குது, ஆனால் அது தனியாக தெரியல, சூக்ஷ்மமாக என்னோடய சேர்ந்து இருக்கு. கரெக்ட். இப்போ அதே தான் அவன் வந்து, இப்போ நீ மோட்சத்துக்கு அப்புறம் நீ அதே மாதிரி தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டான்னா யாரு? அத்வைதிகளோ இல்ல பரபட்சவாதிகள், யாராவாதிகள்? நீ இப்ப சும்மா வைகுண்டெல்லாம் சொல்லாத. இல்ல, இப்போ வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி ஒரு ஸ்திதியில இருந்ததோ உனக்கு மோட்சன்ற போதும் அதே ஸ்திதி தான் சொல்லிட்டாங்கன்னா என்ன? இப்போ மோட்சத்துலேயும் ஐக்கியம்ன்றது நம்ம ஒத்துக்கலையே. இவன் வேறு அவர் வேறுன்னு தான் ஒத்துக்கிறோம். அதான் அங்க அப்போ வேற இருக்கு, அது சிருஷ்டிக்கு முன்னாடி வேற இல்ல, ஒன்னா உட்கார்ந்து இருக்கும், அதாவது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். நன்னா புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே வேற தான். எங்கேயுமே நாம் ஐக்கியத்தை சொல்லவே இல்லை. ரெண்டுமே வேற தான். அது சிருஷ்டேக பிராக்கு, சிருஷ்டிக்கு முன்னாடியும் வேற தான். சொல்லுங்க. ஐக்கியத்தை சொல்லல, ஆனா நம்ம லயத்தை சொல்றோம். லயம் கூட எப்படின்னா, அதாவது மகாபிரளயம் வரும்போது இந்த சூக்ஷ்மமாக இவர் சேர்ந்துடுறார் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஜீவன் மாத்திரம் அது அந்த அதிகரணம் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லுவாள். இந்த நாத்மா ஸ்ருதி அதெல்லாம் சொல்ல வந்தேன் நான். நாத்மா ஸ்ருதியே நித்தியத்துவாச்ச தாபியான்றது வரும், கண்டிப்பாக வரும். இல்லை கண்டிப்பாக வரும். அதுக்கு தான் வந்து பாஷ்யக்காரர் அந்த அதிகரணம் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஸ்வபாவ அந்நியதாபாவம் ஸ்வரூப அந்நியதாபாவம்லாம் விவரித்து பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக சொல்வார் ஜீவன் எப்படி நித்தியம்னு. சரி, இப்போது காரணத்தை தெரிந்து கொண்டால் காரிய பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னு ஒரு விஷயமானது சித்திக்கிறது.
இப்போது ஜீவனும் காரியம், அச்சேதன பதார்த்தங்களும் காரியம். பிரம்மத்தை தவிர்த்து அச்சேதன பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி இவைகளுக்கெல்லாம் உற்பத்தியை நாம் ஒத்துருக்கோம். இப்போ இந்த விஷயத்திற்கு முன்னாடியே வியததிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்குது. அந்த அதிகரணம் வியத்துனா ஆகாசம்னு அர்த்தம். அந்த அதிகரணத்தில் ஆகாஷ அதிகரணம், அந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார். அதில் ஆகாசத்திற்கு உற்பத்தி உண்டு. அங்கே ஒரு சூத்திரம் வருது, 9வது சூத்திரம். அசம்பவஸ்து சதஹா அனுபவத்தே. சதஹா பரபிரம்மணா ஏவ உற்பத்தி அசம்பவா. தத் வத்திரிக்த வஸ்துக்கள் எல்லாமே உற்பத்தி மத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆகாசம் போன்ற வஸ்துக்கள், காரிய பதார்த்தங்கள் எல்லாமே உற்பத்தியை அடையக்கூடியவைகள் தான் அப்படின்னு ஒரு ஸ்பஷ்டமான சித்தாந்தத்தை சொல்லிட்டார். அதை வச்சுட்டு அங்கே ஆக்ஷேபம் பண்ணுறார். இப்போ ஆகாசம் எப்படி உற்பத்தி அடையிறதா இருக்கோ, தேஜஸ், அப்பு, பிருத்திவி இது எல்லாமே எப்படி உற்பத்தியை உடையதாக இருக்கின்றதோ அது மாதிரி ஆத்மாவும் உற்பத்தியை உடையது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆத்மாவும் உற்பத்தியை உடையது. இதில் இன்னொன்று அழகாக சொல்கிறார் பாஷ்யக்காரர். ஆகாஷா நிரவயவா. ஆகாசம் எப்படி நிரவயவமோ அதே மாதிரி ஆத்மாவும் நிரவயவம். அதனால் நிரவயவசிய பதார்த்தசிய எப்படி நீ உற்பத்தி ஒத்துண்டியோ அது மாதிரி ஆகாசத்திற்கு ஆத்மாவுக்கு நீ உற்பத்தியை ஒத்துக்க வேண்டி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு உபனிஷத் வாக்கியமே ஜீவன் உற்பத்தியை அடைகிறான் அப்படின்றா போல சொல்கிறது. தோயேன ஜீவான் வியசசர்ஜ பூமியாம் அப்படின்னு தோயேன ஜலத்தோடு சேர்த்து ஜீவான் ஜீவர்களையும் வியசசர்ஜ சிருஷ்டித்தார் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம், தைத்திரிய உபனிஷத் வேத வாக்கியம். இப்போ இந்த வேத வாக்கியம் சொல்கிறபடினால ஜீவன் உற்பத்தியை அடைகின்றான் அப்படின்னு சொல்கிறார். பூர்வபக்ஷி கேட்குறார். அதுக்கு பதில் சொல்கிறார் இங்கே சூத்திரக்காரர். நாத்மா ஸ்ருதேர் நித்தியத்வாச்ச தாபியா அப்படின்னு சொல்கிறார். ஜீவன் நித்தியன். ஜீவன் ஆகாஷாதிகள்லாம் அனித்தியமாக இருந்தாலும் ஜீவன் நித்தியன்தான். ஏன் நித்தியன்? ஜீவன் நித்தியமாக ஸ்ருதி சொல்கிறது. ந ஆத்மா உற்பத்தியத்தேன்னு சொன்னா இல்லையா, ந கிடையாது. ஆத்மா ந ஆத்மா உற்பத்தியத்தே. குதஹா ஸ்ருதே. ஸ்ருதி சொல்லியிருக்கு நித்தியோ நித்யானாம் சேத்தனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாத்தி காமான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பகுவச்சன இருக்கிறதுலாம் ஜீவர்கள், ஏகவச்சன இருக்கிறதுலாம் பரமாத்மா. நித்யா ஜீவா சேத்தனா நித்யானாம் ஜீவானாம் சேத்தனானாம் காமான் விததாத்தி அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நித்தியத்வாச்ச தாபியா ஸ்ருதிபியா நஜாயத்தே மிரியத்தே வா விபஸ்தித்து இந்த மாதிரியான ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஜீவன் நித்தியன் அப்படின்னு அங்கே சித்தாந்தம் பண்ணுறார். இப்போ வீரராகவன் சுவாமி கேட்ட கேள்வி அங்கே அதுக்கு மேல் விசாரமாக வருது. எங்கன்னா அங்கேயே மேலே என்ன பண்ணுறார் பாஷ்யக்காரர், இந்த ஒரு கேள்வியும் கேட்குறார். ஜீவஹா நஷ்டா ஜீவஹா உற்பன்னா அப்படின்லாம் விவகாரம் பண்ணுற மூலியோ. இப்போது ஜீவஹா நித்தியா அப்படின்னா இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் எப்படி ஏற்படும் அப்படின்றா போல் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறாருங்க. ஜீவஹா நித்தியா ஜீவஹா உற்பன்னா அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சரீர விசிஷ்ட ஜீவால் உற்பன்னாள், சரீர விசிஷ்ட ஜீவால் நஷ்டமடைந்தாள் அப்படின்லாம் விவகாரமே தவிர ஜீவஸ்வரூபமானது நித்தியம். அங்கே ரெண்டு சொல்கிறார். ஸ்வரூப அந்நிதாபாவ பிரயுக்தமான நித்தியம், ஸ்வபாவ அந்நிதாபாவ பிரயுக்தமான நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வபாவம் ஸ்வரூபம் ஜீவனுடைய ஸ்வரூபம் இருக்கே அது நித்தியமாக தான் இருக்கும். ஜீவனுடைய ஸ்வபாவம் இருக்கே அது அனித்தியமாக தான் இருக்கும் அப்படின்றா போல் இங்கே ஒரு விவகாரத்தை பண்ணிட்டு அங்கே அதிகரணத்தை பூர்த்தி பண்ணுறார். இது
பிரத்யேகாத்மனா நித்தியத்வாத்து அனுத்பத்திமத்துவம் முக்துவா, அது உற்பத்தி அடையாது அப்படின்றத சொல்லி ஞோதையேவ இது தஸ்ய ஞாத்திருத்வமேவ ஸ்வரூபம் இத்தியுக்தம். அதற்கு அடுத்த அதிகரணம் ஞாதிகரணம்னு ஒரு அதிகரணம். அதில் மொத்தம் 14 சூத்திரங்கள், மிகப்பெரிய அதிகரணம். ஜீவனுக்கு ஞாத்திருத்வத்தை சம்பவிக்கக்கூடியதான அதிகரணம். ஞாத்திருத்வம் அப்படின்றது ஞாத்திருத்வம் அப்படின்றது ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்றத காட்டுறார். ஞோத ஏவ ஆத்மா ஞஹ ஏவ அப்படின்னு காட்டுறார். ஆத்மா ஞஹ ஏவ, ஞஹ அப்படின்னா ஞாத்திருத்துவ விசிஷ்டா, அறிவுத்தன்மையை உடையவன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே ஜீவனை எல்லா பட்சங்களும் விபுவாக ஒத்துன்ருக்கிறப்போ நீங்கள் மட்டும் அணுவாக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறார். உட்கிராந்தி கத்தியா கதீனாம், உட்கிராந்தி கதி ஆகதிஹி அப்படின்னு 3. உட்கிராந்தி அப்படின்னா வெளிக்கிளம்புதல் அப்படின்னு அர்த்தம். கதிஹி செல்லுதல், ஆகதிஹி திரும்பி வருதல், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடினால ஜீவன் அணுதான். இதுக்கெல்லாம் பாஷ்யக்காரர் அங்கே தனித்தனியாக ஸ்ருதி பிரமாணங்கள் எல்லாமும் காட்டுறார். இப்போ உட்கிராந்தி விபுவாக இருந்தால், ஆத்மா விபுவாக இருந்தால் எல்லா இடத்துலையும் ஆத்மா என்பது பரவி இருந்தால், சர்வவியாபியனாக ஆத்மா இருந்தால், ஸ்ருதியினால் பண்ணப்பட்டதான உட்கிராந்தி கதிஹி ஆகதிஹி, அதாவது தமுத்கிராமந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான உட்கிராந்தி கதிஹி ஆகதிஹி இதெல்லாம் ஏற்படாமல் போயிடும். ஆகையினால உட்கிராந்தி கத்தியா கதீனாம் அப்படின்ற ஒரு சூத்திரத்தினாலையும் இத்தியாதினா தஸ்ய அணுத்துவம் ச உக்தம், அணுத்துவமும் சொல்லப்பட்டது. தத்குணசாரத்வாத்து தத்யபதேச பிராஜ்ஞவத்து யாவராத்மபாவித்வாச்ச நதோஷஸ் தத்தரிசனாத். இந்த மாதிரியான சூத்திரங்கள் 2 சூத்திரங்கள், அதாவது அந்த அதிகரணத்தில் 13, 14 சூத்திரங்கள். இப்போது ஜீவனை ஞான சப்தத்தினால சொல்கிறோமே, இப்போ ஞானத்தை உடையவன் அப்படின்னால் ஞான சப்தத்தினால் எப்படி சொல்ல முடியும்? ஞானத்தை உடையவன் வேற, ஞானம் என்று அழைக்கப்படுபவன் வேற இல்லையா? இப்போது அப்படி இருக்கும்பொழுது ஞானத்தை ஞான சப்தத்தினால குறிப்பிடப்படக்கூடிய ஒருவனை விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே இந்த வாக்கியங்கள்லாம் அங்கே பிரமாணமாக காண்பித்து இது எப்படி பொருந்தும்? ஞானம் என்கின்ற சப்தத்தினாலே ஜீவன் அழைக்கப்படுகின்றான், ஞானத்தை உடையவன் என்று சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறனால அதுக்கு சொல்கிற தத்குணசாரத்வாத்து ஞானகுணசாரத்வாத்து ஞான வியபதேசா பிராஜ்ஞவத்து அப்படின்னு. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பல பரவும் இந்த மாதிரிலே திருப்பாவையில் சொல்கிறோம். சரியான உதாரணம் இந்த சூத்திரத்துக்கு அந்த பாசுரம். நாச்சியார் ரொம்ப அழகாக இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தங்களை அந்த பாசுரத்தில் காண்பிக்கிறார். வைகுந்தன் அப்படின்னு இருக்குது. வைகுந்த பிரதாயகத்துவாத்து வைகுண்டா இது தஸ்ய நாம. வைகுண்டா அவனுக்கு எப்படி பேர் வரும் இல்லையா? வைகுண்டத்தை உடையவன் அவன், வைகுண்டகான்னு அவனை அழைக்கிறமே. நாமம் பல பரவுனா, நாமம் பல, அப்போது அவனுடைய ஒரு திருநாமமாக அது சொல்லப்படுகிறது. அவன் வைகுண்டத்தை உடையவன், ஆனால் வைகுண்டன் என்று அவனே அழைக்கப்படுகிறான் ஆண்டாள் நாச்சியாரால். அது எப்படி பொருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது திருஷ்டாந்தமாகவே சூத்திரக்காரர் காண்பிச்சிருக்கார். இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தான் ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தான். அப்போது பிராஜ்ஞவத்து பெருமாளுக்கு எப்படி தெரிவிக்கின்றமோ, பெருமாளுடைய குணங்களை சொல்லி எப்படி தெரிவிக்கின்றமோ அப்படியே இதையும் தெரிவிக்கின்றோம் அப்படின்னு தத்குண சாரத்வாத்து தத்குண தத்வபதேச பிராஜ்ஞவத்து யாவராத்ம பாவித்வாச்ச ந தோஷா இது தத்தரிசனாத். எல்லா இடத்துலையும் பரவி இருப்பது. இப்போது எந்த இடத்துல ஆத்மா இருக்கோ அந்த இடத்துல அணுத்துவம் இருக்குமா?
இல்லை சர்வத்திர வியாபித்திருக்குமா அப்படின்ற கேள்விகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறார். ஞாத்துரேவ ஆத்மனா ஞானசப்தேன வியபதேசா ஞானகுண சாரத்வாத்து ஞானைக்க நிரூபணீய சுபாவத்வாச்சே இத்தியுக்தம். ஞானத்தினால் கொண்டு அவன் நிரூபிக்கப்படக்கூடியவன் என்பதனாலே இப்படி சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே ஒரு சூத்திரம், நித்யோபலப்தி அனுபலப்தி பிரசங்கா அந்நியதர நியமோவா அந்யதா இது ஞானமாத்திர ஸ்வரூப ஆத்மவாதே ஹேத்வந்தராயத்த ஞானாத்மவாதே சர்வகத ஆத்மவாதே ச தோஷா பிரதிபாதிதா. அதுக்கு மேலே வந்து நித்யோபலப்தி அனுபலப்தி பிரசங்கா. இப்போது ஜீவன் நித்தியம் அப்படின்னா ஞானம் நித்தியம் உள்ள எப்போவுமே அவன் தோன்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சமயம் தோன்றுகிறான், ஒரு சமயம் தோன்றாமல் இருக்கிறான். இப்போ இதெல்லாம் எப்படி ஏற்படுறது? அதாவது சுவாபமத மூர்ச்சாதிஷு நாம் ஜிக்ஞாசாதிகரணத்தில் படித்த பாருங்க, நாளைக்கு காத்தால பார்க்க பாருங்க. அங்கெல்லாம் சுவாபமத மூர்ச்சாதிஷு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அங்கெல்லாம் உபலப்தியால், மற்ற இடங்களில் ஆத்மனஹா சத்துவம் உபலப்தி ஆறுது, ஜாகிரத தசையில் உபலப்தி ஆறுது, மற்ற தசைகள்லாம் உபலப்தி ஆகலை. அப்போ அதெல்லாம் எப்படின்னும் பொழுது அதெல்லாம் சொல்லி ஞானமாத்திர ஸ்வரூப ஆத்மவாதே ஹேத்வந்தராயத்த ஞானாத்மவாதே ச. சில பேர் ஞானமாத்திர ஸ்வரூபத்தை சொல்கிறா, சில பேர் வேறு சில ஹேத்துக்கள்லாம் சொல்லி ஆகந்துக சைத்தன்யம் அப்படின்லாம் சொல்லி ஆத்மாவுக்கு காண்பிக்கிறார்கள். சர்வகத ஆத்மவாதே ஆத்மாவை விபூலாம் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் தோஷங்களானது சொல்லப்பட்டது என்று ஆத்மாவுக்கு நித்தியத்துவம் சொல்லப்பட்டது. பிறகு ஆத்மாவிற்கு ஞாத்திருத்துவம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு இப்போ அடுத்தது ஆத்மாவுக்கு கர்த்திருவம் சொல்கிறார். அதாவது நித்தியமாக இருக்கக்கூடிய தன்மை, அறிவுத்திறன், அதுக்கு மேலே ஆத்மாவுக்கு செய்யும் திறன் அப்படின்ற கர்த்திருவமானது ஞாத்திருத்தோபயுக்த கர்த்திருவம் அத்த நிரூபியதே அப்படின்னு சங்கதி. ஜீவனுக்கு ஞாத்திருவம் உண்டு அப்படின்னு நிரூபிக்கணும்னா அவனுக்கு கர்த்திருவம் உண்டுன்னு முதல்ல நிரூபிக்கணும், அப்போ தான் ஞாத்திருவமானது பொருந்தும். அதனால் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் உபாதானாத் விகாரோபதேசாச்ச வியபதேசாச்ச கிரியாயாம் நச்சேன் நிர்தேச விபர்யயா உபலப்திவத் அநியமः சக்தி விபர்யயாத் சமாத்யபாவாச்ச யதாச்ச தக்ஷோபயதா இதி ஆத்மனः ஏவ சுபாசுபேஷு கர்மசு கர்த்திருவம் பிரகிருத்தேः அகர்த்திருவம் பிரகிருத்தேश्च கர்த்திருத்வே தஸ்யாः சாதாரணத்வேன சர்வேஷாம் பலானுபவ பிரசங்காதி ச பிரதிபாதித்தம். ரொம்ப அழகான விஷயம். இப்போது எல்லாருமே ஜீவனுக்கு கர்த்திருவம் உண்டு அப்படின்னு ஒத்துக்கிறோம், ஒருவனை தவிர. சாங்கியன் என்ன பண்ணுறார், ஜீவனுக்கு கர்த்திருவம் கிடையாது, பிரகிருதிக்கு தான் கர்த்திருவம் என்பதாக சொல்கிறார். செய்யும் திறன் என்பது பிரகிருதிக்கு தான் இருக்குமோ தவிர ஜீவனுக்கு கிடையாது. இதம்ச கர்த்திருவம் ஜீவாயத்தம்ன்றது சொல்ல முடியாது. ஜீவனுக்கு இந்த கர்த்திருவமானது ஆரோபிதமான தர்மம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஆரோபிதமான தர்மம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜபா குசுமத்துக்கு பக்கத்தில் ஸ்பட்டிகமணியை வச்சால் எப்படி ஜபா குசுமத்தில் இருக்கக்கூடியதான இரத்த வர்ணமானது ஸ்பட்டிகமணியிலையும் தெரியுமோ, அது மாதிரி பிரகிருதியில் இருக்கக்கூடிய கர்த்திருவம் ஜீவன் அதற்கு அருகில் சென்றவுடன் பிரகிருதியில் இருக்கக்கூடிய கர்த்திருவம் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதாக ஜீவன் பிரமிக்கிறான். ஜீவனுக்கு ஞாத்திருவம் மட்டும்தான் இருக்கோ தவிர ஜீவனுக்கு கர்த்திருவம் பிரகிருதி தர்மமாக இருக்கக்கூடிய கர்த்திருவமானது கிடையாது. அப்போ கர்த்திருவம் என்பது பிரகிருதியினுடைய தர்மம் அப்படின்னு சாங்கியன் சொல்கிறார். அதற்கு ஒரு திருஷ்டாந்தமும் காட்டுறார். பங்குவந்தவத் உபயோரபி சயோகா தத்கிருத சர்கா அப்படின்னு சொல்கிறார். பங்குவந்தவத் உபயோரபி, பங்கு அப்படின்னா கால் இல்லாதவர், அந்தஹா அப்படின்னால் கண் இல்லாதவர். பங்குவந்த்வால் உபயோகோ, எப்படி பங்கு அந்தன் இவர்கள் இருவருக்கு எப்படி சயோகம் ஏற்பட்டால் அவர்கள் ஓரிடத்திற்கு செல்வார்களோ அதுபோல் இந்த
பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் ஒரு சஞ்யோகமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், கால் இல்லாதவர் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும், அதே மாதிரி கண் இல்லாதவரும் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும். அப்போ அந்த கால் இல்லாதவர் என்ன பண்ணுறார், கண் இல்லாதவர் இடத்துல போய் பேசுகிறார். நான் உன்னுடைய தோளில் ஏறி உட்காந்துக்கிறேன், நான் உனக்கு வழி காமிக்கிறேன், அந்த சமயம் அப்படி நீ போனன்னா நாம் 2 பேரும் நாம் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று விடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதே இங்கே வந்து தாஷ்டாந்திகத்தில் பாருங்கள், பங்குஹு அப்படின்றது கமனசக்தி விகலஹா. அந்த கமனசக்தி விகலஹா அப்படின்றது ஜீவன், கமனசக்தின்றது கர்த்திருவம், திருக்சக்தி விகலஹா அப்படின்றது பிரகிருதி. ஏன்னா நடக்கிறதுன்றது பிரகிருத்தியினுடைய தர்மம், மார்காவலோகனம்ன்றது ஜீவனுடைய தர்மம். இப்போ ஜீவகா வெறும் மார்காவலோகனம் மட்டும் பண்ணுறான், வழியை காண்பிக்கிறான் ஜீவன். இப்போ வழி எப்படி காண்பிக்கிறான்? இப்போது ஒரு குருடனுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு, அந்தனுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு வழியை காண்பிக்கிறான் இந்த பங்குவாக இருக்கக்கூடியவன். அதே மாதிரி பங்கு ஸ்தானத்தில் ஜீவன், பிரகிருதி ஸ்தானத்தில் அந்தன். இப்போ அந்த கர்த்திருவம் இருக்கக்கூடியதான பிரகிருத்தியானது ஒரு உருண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அது உருண்டுண்டே வருது. ஜீவன்றவன் ஒரு இடத்துல இருக்கான், அவன் கர்த்திருவம் கிடையாது, அவன் ஞானவான ஒரு இடத்துல இருக்கான். அந்த ஞானவான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த கர்த்திருவத்தை உடைய ஒரு பிரகிருத்தியானது ஜீவனோடு வந்து சேர்றது. ஜீவனோடு வந்து சேர்ந்த உடனேவே தன்னிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கின்றது அப்படின்றதை ஜீவன் உணர்ந்து, ஏன்னா ஞானவானோல்யம், அதனால் ஜீவன் உணர்ந்து அந்த கர்த்திருவத்தை தன்னகத்தை எடுத்து கொண்டு அதன் மூலமாக ஜீவன் என்ன பண்ணுறான், கடமகம் ஜானாமி, அயம் கடஹா, இதம் சிருஷ்டிம் அகம் கரோமி அப்படின்னா ஜெகத் பிரவருத்தியானது ஜீவனுக்கு ஏற்படுறது. ஸ்பஷ்டமாக புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா தயவுசெய்து கேள்வி கேளுங்க. இதுதான் சாங்கிய சித்தாந்தம். இப்படி தான் ஜீவன் ஜெகத்தை உண்டு பண்ணுகின்றார் அப்படின்னு பிரகிருத்தியினுடைய கர்த்திருவத்தை தான் ஆரோபித்து கொண்டு, எப்படி ஜபா, அதான் முதல்ல சொன்னேன், ஜபா குசுமோன்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவுக்கு பக்கத்தில் ஸ்பட்டிகமணி அப்படின்னா கழுத்தில் இன்றைக்கி ஸ்பட்டிகெல்லாம் போட்டுக்கிறாலும் இல்லையோ, இன்றைக்கி இருக்கிறதுலாம் ஒரிஜினல் கிடையாது, கண்ணாடி அப்படின்னு வச்சுக்கலாம். கண்ணாடி மணி எப்படி இருக்கும், அது வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஆனால் ஜபா குசுமத்தில் அருகில் கொண்டு வைத்தால் அது என்ன ஆகும், ஜபா குசுமம் பக்கத்தில் வந்த உடனே அந்த ஷேடோவானது ஸ்பட்டிக மணியில் பட்ட உடனே ஸ்பட்டிக மணி ரத்த கலரில் இருக்கும். வாஸ்தவிகமாக ஸ்பட்டிக மணிக்கு ரத்த கலர் கிடையாது, ஸ்வேதவர்ணத்துவம் தான் ஸ்பட்டிக மணியினுடையது. ஆனால் இல்லாத ஒரு தர்மத்தை அது ஆரோபித்து கொள்கிறது. அதுதான் பிரகிருத்தியினுடைய தர்மத்தை ஆரோபித்து கொள்கிறது. அதை தான் இன்றைக்கி அரையும் குறையமாக கேட்டுட்டு தான் இந்த சாங்கிய சித்தாந்தத்தை தான் எல்லாரும் இயற்கை உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்படுறதுன்னா பெருமாள்லாம் கிடையாது, இயற்கை தான் உலகத்தை சிருஷ்டிக்கிறது, நேச்சர்னு சொல்கிறால. இதெல்லாம் வந்து இந்த சாங்கிய சித்தாந்தத்தை அரையும் குறையமாக தெரிஞ்சிருந்ததுனால தான் இயற்கை தான் உலகத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் சிருஷ்டிக்கலை, மாதுளம்பழத்தை உள்ள யார் அப்படி அடுக்கி வச்சா, அது இயற்கை தானாகவே வருது அப்படின்லாம் சொல்லி கர்த்திருவமானது ஜீவனுடைய தர்மம் கிடையாது அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணி அதற்கு பதில் சொல்கிறார், கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்னு சொல்கிறார். புரியுறதா? இந்த சூத்திரத்துக்கான சங்கதி புரிஞ்சுதா வீரராமன் சுவாமி? அடியன் தாசன். கபிலருடைய மதம். அதில் 2 பேர், நிரீஸ்வர சாங்கியால் சேஸ்வர சாங்கியால்னு 2 பேர். அந்த நிரீஸ்வர சாங்கியனுடைய மதம் இது. ஈஸ்வரனே தேவையில்லைன்னு சொல்கிற நிரீஸ்வர சாங்கியனுடைய மதம். நான் விவரமாக சொல்கிறேன் அந்த அதிகரணம் ஆரம்பிக்கும் போதெல்லாம். சுஜாதா சொல்லுங்க.
அப்படி நான் தான் கேட்க வந்தேன், இந்த நிரீஸ்வரனுக்கு இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் அந்த அதிகரணம் வாசிக்கும்போது ரொம்ப சூப்பராக சொல்லலாம். இல்லை சொன்னீங்க என்னோட காணும் திருப்பி சொல்கிறேன் என்னோடய பிஹெச்டியே அதான், கவலையப்படாதீங்க. ஒரு மாதத்துக்கு லெக்சர் கொடுப்பேன். இல்லை நீங்கள் கேட்குற எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்ரீபாஷ் எப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகே சரி, இப்போ இதை கண்டிக்கிறார் பாஷ்யக்காரர், சூத்திரக்காரர். கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தா ஜீவன் கர்த்தா, சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்னு. சாஸ்திரார்த்தவத்வாத்னா, இப்போ வெள்ளம் தின்றவன் ஒருத்தன் டேஸ்ட்டு பார்க்குறவன் ஒருத்தன்னா ஒத்துப்பாளா இல்லையா? யார் வெள்ளம் சாப்பிட்றாலோ அவனுக்கு தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். நான் வெள்ளம் சாப்பிட்றேன், பக்கத்தாத்துக்காரனுக்கு டேஸ்ட்டு தெரியும்னு ஒத்துப்பாளா? சாஸ்திரானாம் அர்த்தவத்துவம்னா பிரயோஜனவத்துவம் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரங்களுக்கு பிரயோஜனம் உண்டு அப்படின்னா அது யாருக்கு கர்த்திருவம் இருக்கணும்? ஜீவனுக்கு கர்த்திருவம் இருக்கணும். பிரகிருதி கர்த்திருவம் இருந்தால் மீமாம்சகனே கண்டிச்சுடுறான். எஸ்ச கர்த்தா பவதி சயேவ போக்தா பவதி. எவனொருவன் கர்த்தாவாக இருக்கிறானோ அவன்தான் பலன் அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான். சுவாமி, நான் சொர்க்க யாகம் பண்ணுறேன், எஜேத சொர்க்க காமஹா அப்படின்னு வாக்கியம். நான் சொர்க்க யாகம் பண்ணுறேன். நான் சொர்க்க யாகம் பண்ணால் பலனை பிரகிருதி அனுபவிக்கும், நான் அனுபவிக்க மாட்டேன்னா யாராவது சும்மா இருப்பாளா? இல்லையா? பலனை அனுபவிக்கக்கூடிய எவன் கர்த்தாவோ அவன் தான் பலன் அனுபவிப்பான். ஆகையினால விதி நிஷேத சாஸ்திரங்களுக்கெல்லாம் பிரயோஜனவத்துவம் வரணும் அப்படின்னால், இப்போது இதம் குரு, இதம் மா குரு, இதை செய்யாதே அப்படின்னா இருக்குது. சந்தியாவந்தனம் குரு கட்டளை, நகலஞ்சம் பக்ஷேத் ஹோட்டலில் சாப்பிடாத கட்டளை. இப்போது இது எனக்கு தர்மம் இல்லை, நகலஞ்சம் பக்ஷேத்தோ இல்லைன்னா சந்தியாவந்தனம் குருன்றதோ எனக்கு இல்லை. கர்த்திருவம் பிரகிருதியினுடைய தர்மம். ஆகையினால பிரகிருதிக்கு தான் பொருந்துமோ தவிர எனக்கு பொருந்தாது அப்படின்னு எந்த ஜீவனாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க வெங்கட் சுவாமி. இப்போ லோகக்ஷேமத்துக்காக யாகம் எல்லாம் பண்றாங்க, அதில் கரெக்டா வேற பலன் லோகத்துக்கு தானே போகுது. அப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு தான் பலன், பிரகிருதிக்கா பலன்? பிரகிருதிக்கு பலன் இல்லை. பட் ஆனால் இந்த கான்செப்டில் பார்த்தா ஒருத்தர் பண்ணி ஒருத்தர் கர்த்தாவாக இருக்கு, இன்னொருத்தர் பலன் லோகக்ஷேமார்த்தம் இதம் காரியம் கரிஷே அப்படின்னு தானே சொல்கிறா. அது கிடைக்கும். அதனால் பிரகிருதிக்கு பலன் இல்லை. இப்போ இந்த இடத்துல இவ்வளோதான், பிரகிருதிக்கு பலனா இல்லை, ஜீவர்களுக்கு தான் பலன். அந்த இடத்துல லோகக்ஷேமார்த்தம் அப்படின்னும் போது லோக சப்தத்துக்கு ஜீவன்னே ஒரு அர்த்தம் சொல்கிறா. லோகஹா அப்படின்னா ஜீவன் ஒரு அர்த்தம், ஜீவஹா லோகஹா அப்படின்னு பரியாய பதம். லோகக்ஷேமார்த்தம்னா இந்த பூமியுடைய க்ஷேமார்த்தம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், ஜீவனுடைய க்ஷேமார்த்தம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சுஜாதா சொல்லுங்க. பிரகிருதிக்கு க்ஷேமார்த்தம் இருந்தாலே அது அவளுக்கு இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா? பிரகிருதிக்கு க்ஷேமம் இல்லை, பிரகிருதிக்கு க்ஷேமம் என்ன லாபம்? ஜீவனுக்கு க்ஷேமம் வந்தால் பிரகிருதி மரம் நட போகிறான். பிரகிருதி தானே தன்னை மரம் நட்டுக்காதே. எனக்கு தாகம் எடுக்குதுன்னு பிரகிருதி தானாகவே தண்ணி குடிக்கும். ஜீவன் தான் அந்த தண்ணியை பொழிச்சணும் இல்லையா? கிடையாது. பிரகிருத்தினா ஜகத்துன்னு அர்த்தம். பிரகிருத்தினா ஜகத்துன்னு அர்த்தம். சேத்தனாத்மக பதார்த்தங்களை உடைய ஜெகத்து. அப்போ உடையன்னா அது வேற இது வேறன்னு தானே அர்த்தம். ஸ்பஷ்டம், சந்தேகமே வேண்டாம் சுஜாதா. புரியல சரியா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேட்குறதா? இப்போ கேட்குறது. சரி சொல்லுங்க. இல்லை இப்போ நம்ம பிரகிருதி தான், பிரகிருதிங்கிறது சேதனங்கள் அடங்கியதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா அது பிரகிருத்தியில் இருக்கிற ஜீவனுக்கும் ஜீவனோட அச்சேதனமோ சேதனமோ அதுக்கு தானே பொருள். இப்போ எப்படி நம்ம தீர்த்தம் கொண்டு வான்னா
ஒரு சொம்புலயோ ஒரு பாத்திரத்திலயோ தான் கொண்டு வரோம். இந்த பாத்திரத்தை பிடின்னு தான் சொல்லுவோம், நம்ம போய் தீர்த்தத்தை பிடின்னு சொல்ல மாட்டோம். ஒரே ஒரு விஷயம், அந்த தீர்த்தத்தை குடிக்கிறவன் யாரு? அந்த தீர்த்தத்தினால வரக்கூடிய பலன் யாருக்கு? சொம்புகா? சொம்பு கிடையாது. அவ்வளோதான், அதான் இங்கே விஷயமே. அவ்வளோதான் எடுத்துக்கணும் இங்கே, அவ்வளோதான் இங்கே விஷயம். அதுக்கு மேலே விஷயம் இல்லை. அடியா நீங்க சங்கல்ப சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவன் தான் பலன் அடைய போறான். சங்கல்பம்ன்றது இல்லை, சங்கல்பம் யாருக்கு இருக்கோ எந்த இடத்துல இருந்து எனக்கு வேணும், எனக்கு இது பண்ண அவர் சொன்ன இல்லை, அவர் சொன்ன சங்கல்பம்ன்றது எதுன்னா, இப்போ குலாலன் வந்து கடத்தை நிர்மாணம் பண்ணுறார். இன்றைக்கி நான் 10 கடங்களை செய்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அவர் வந்து கடத்தை உண்டு பண்ணுறார். 10 கடங்களை உண்டு பண்ணுறார். 10 கடங்களை விற்கிறார். ஒரு கடம் 200 ரூபா. 10 கடம் மூலமாக 2000 ரூபா ஏற்படுறது. அந்த 2000 ரூபா பலன் கடத்து கிடையாது, குலாலனுக்கு தான். அதுதான் இங்கே விஷயம். பிரயோஜனம் யாருக்கு இருக்குது? அவன் தான் கர்த்தா. ஸ்பஷ்டமா? யாருக்கு பிரயோஜனம் ஏற்படுகிறதோ அவர் தான் கர்த்தா. விஜயலட்சுமி மாமி கேளுங்க. அப்படியே இது இப்போ சுஜாதா மாமி கேட்குற மாதிரி நம்ம தீர்த்தம் கொண்டு போய் கொடுக்குறோம், கரெக்டு. ஆனால் அதை வந்து சொம்ப இருந்தாங்கன்னு கொடுக்கறது இல்லை, தீர்த்தம் இருந்தாங்கன்னு தான் நம்ம கொடுக்கறோம். இல்லை அவ்வளோ அது உள்ள இல்லை இல்லை அடியன் எல்லாத்துக்கும் சேர்ந்தது தானே அடியன். அடியானே ஒரே விஷயம், இப்போ இந்த மண்டலம்னாலே எல்லாம் ஒன்று, எல்லாமே சேர்ந்தது தானே. இல்லை, இந்த அதிகரணத்தில் ஒரே ஒரு விசாரம் தான். அவள் சொன்ன திருஷ்டாந்தத்தை நம்ம இவ்வளோ தான் எடுத்துக்கணும். அவள் சொன்ன திருஷ்டாந்தம் கரெக்டு. இப்போது சொம்பில் தீர்த்தம் எடுத்து போய் கொடுக்குறோம். அந்த சொம்பில் தீர்த்தம் எடுத்து போய் கொடுத்து அவர் தீர்த்தத்தை சாப்பிட்றாரு. இப்போ என் பொண்ணு வந்து எனக்கு ஒரு தீர்த்தம் கொண்டு தரா. அந்த தீர்த்தம் தாகமாக இருக்குது, நான் தீர்த்தத்தை சாப்பிட்டேன். தீர்த்தத்தை சாப்பிட்டு பலனை அனுபவிக்க அந்த தாகம் தணிவது என்பது எனக்கு தானே தவிர சொம்பு கிடையாது. அவ்வளோதான் இங்கே, அவ்வளோ விசாரம் தான் இங்கே போகிறது. அதுக்கு மேலே போகல, அதுக்கு மேலே நம்ம டீப்பாக போவானா. நான் அன்றைக்கே சொன்னேன், திருஷ்டாந்தம் தாஷ்டாந்திகம்ன்றது சம்பூர்ணமாக திருஷ்டாந்தம் கிடையாது. எது தேவையோ அது மட்டும்தான் திருஷ்டாந்தம். அப்படியே கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்னு இருக்குது. உபாதானாத் விகாரோபதேசாச்ச, அதுக்கு மேலே வியபதேசாச்ச கிரியாயாம் நச்சேன் நிர்தேச விபரியா உபலப்திவத் அநியமஹா சக்தி விபரியாத் சமாத்தியபாவாச்ச யதாச்ச தக்ஷோபயதா. இந்த மாதிரியான 7 சூத்திரங்களில் ஆத்மாவுக்கு சுபாசுப கர்மசு, சுபமான கர்மாக்கள் அசுபமான கர்மாக்கள் அப்படின்ற போதெல்லாம் கர்த்திருவமானது ஜீவனிடத்தில் இருப்பது என்பது சொல்லப்படுகிறது. நான் சுபம் பண்ணுறேன், அதனால் சுக பலனை அனுபவிக்கிறேன். நான் அசுபம் பண்ணுறேன், நான் அசுபமான பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஏற்படும். இப்போ பிரகிருத்தேகே அகர்த்திருவம், பிரகிருத்தியோனால ஒரு அகர்த்திருவமானது ஏற்படுறது. பிரகிருத்தேகே அகர்த்திருவம்னா பிரகிருதிக்கு கர்த்திருவம் என்பது பொருந்தாது. பிரகிருத்தேஷ்ட கர்த்திருத்வே தஸ்யாக சாதாரணத்வேன சர்வேஷாம் பலானுபவ பிரசங்காதிச்ச பிரதிபாதித்தம். சரி, பலனை அனுபவிக்கிறான். ஒருவேளை பிரகிருதி கர்த்திருவம் உண்டுன்னு சொன்னீங்கன்னா, பிரகிருதி என்பது சர்வ புருஷ சாதாரண்யம். சர்வ புருஷ சாதாரண்யமாக இருக்கிறபடினால இப்போது எல்லாருக்கும் பலனை அனுபவிக்க வேண்டிய ஒரு பிரசக்தியானது ஏற்பட்டுவிடும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கு மேலே பராத்து தத்ஸ்ருதேஹே கிருத பிரயத்னாபேட்சஸ்து விகித பிரதிசித்தௌ அவயர்த்தியாதிபியா இது ஆத்மனா ஏவ கர்த்திருவம் பரமபுருஷ அனுமதி சககிருத்தம் இத்தியுக்தம். அதுக்கு மேலே ரொம்ப பெரிய விசாரம் இருக்கிறதுலையே ஸ்ரீபாஷ்யத்திலே ரொம்ப கஷ்டமான விசாரம். எல்லா ஆச்சாரியர்களும் கஷ்டப்பட்டு ஸ்தாபிக்கக்கூடியதான ஒரு விஷயம். இன்னி வரைக்கும் நிர்ணயம் ஏற்படாத ஒரு விஷயம், சண்டை வந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஜீவனுடைய கர்த்திருவம் பரமாத்மாயத்தம் அப்படின்னு சொல்கிறார். ஜீவனுடைய கர்த்திருவமும் சுதந்திரம் கிடையாது, சுவாதந்திரியமான ஒரு கர்த்திருவம் ஜீவனுக்கு கிடையாது. அதுவும் பரமாத்மாயத்தம். பரமாத்மாவுடைய சங்கல்பத்தின் அடிப்படையில் தான் ஜீவனுடைய கர்த்திருவமானது இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறார் பாஷ்யக்காரர். பராத்து தத் ஸ்ருதே, ஸ்ருதி சொல்கிறது பரனுக்கு தான் கர்த்திருவம், ஜீவனுடைய கர்த்திருவம் பராதீனம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறார். ஜீவனுடைய கர்த்திருவம் பரமாத்மாதீனம்னா ஜீவன் நல்லது பண்ணுறான் கெட்டது பண்ணுறான், இதெல்லாம் பரமாத்மா அதீனம்னா பரமாத்மாவுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வருமே அப்படின்லாம் கேட்குறார்.
அதிகரண சாராவளியில் சுவாமி தேசிகன் பல விஷயங்களை எடுத்து சொல்கிறார். சொல்லுங்க சுஜாதா. சுவாமி, அப்போ வந்து ஜீவன்களோட ஒரு இதுவுமே வந்து அவனோட கர்மாவை பொறுத்து தானே அமையுமே தவிர அது எப்படி பகவானை செய்யறோம்? இதெல்லாம் இல்லை, கரெக்டு தான், சொல்ல முடியுமா? இல்லை இஷ்டத்தை கொடுக்குறான்னு சொல்ல முடியும். கரெக்டான விஷயந்தான். இது அந்த அதிகரணம் பண்ணும்போது வாசிக்கலாம். அந்த அதிகரணம் வாசிக்கும்போதே பல கேள்வி வரும். இது எல்லாத்தையும் பாஷைக்காரரும் கேட்டிருக்கார். சுவாமி தேசிகனும் அதிகரண சாராவில் 8 ஸ்லோகம் பயங்கரமாக நிரூபிக்கிறார். முதல்ல ஒரு கேள்வியே வருது. பாணினி ஸ்வதந்திர கர்த்தான்னு சொல்லிட்டு போயிட்டார் சூத்திரத்தை. ஸ்வதந்திர கர்த்தா அப்படின்னு சூத்திரம். அங்கேயே சித்தாந்தியை வந்து பூர்வபக்ஷி அடிச்சுடுறார். பாணினி வந்து ஸ்வதந்திர கர்த்தான்னு சொல்லிருக்கிறப்போ நீங்கள் வந்து பரமாத்மாதீனம் கர்த்திருவம் எப்படி சொல்வீங்க? பாணினியே ஸ்வதந்திர கர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு முதல் கேள்வியே கேட்குறார். அதுக்கு மேலே ஏகப்பட்ட கேள்வி. ஜீவன் கர்மாதீனம் தானே, கர்மாவுக்கு அதிகமாக காரியம் பண்ணுறான் தானே இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து பரமாத்மாதீனமாக காரியம் பண்ணுறான்னு சொல்கிறீங்களே. பரமாத்மாதீனமாக காரியம் பண்ணுறான்னா அப்போ வந்து அந்த பார்ஷியாலிட்டி, நைர்கிருண்யம் இதெல்லாம் நிற்காதா? இந்த தோஷங்கள்லாம் எப்படி வாரணம் பண்ண முடியும்? இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்வி. ஜீவன் முதல் சிருஷ்டிக்கிறானோ இல்லையோ, ஜீவனை முதல் அதாவது கர்மாதீனமாக காரியம் பண்ணுறான்னு சொல்லிடலாம். ஆத்திய சிருஷ்டி இருக்கோ இல்லையோ, ஆத்திய சிருஷ்டியில் ஸ்ரீகாந்த் எப்படி ஸ்ரீகாந்தாக சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் பிரதம பிரவருத்தி, த்விதீய பிரவருத்தி அப்படின்லாம் சொல்லி, பிரதம பிரவருத்தியில் அவன் உதாசீனனாக இருந்தான், த்விதீய பிரவருத்தியில் அவன் வந்து அனுமந்தாவாக இருந்தான் அப்படின்லாம் சொல்கிறா. உதாசீனனாக இருந்தான்னு சொன்னாலும் மேலே சில கேள்விகள். இன்னி வரைக்கும் எந்த ஆச்சாரியனாலையும் இதமித்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட்னா இந்த கர்த்திருவாதிகரணமும் பராயத்தாதிகரணத்துக்கும் சங்கத்தியே ஒட்டலை. சங்கத்திலே யாரும் சதஸில் இந்த விஷயம் சொன்னார்னா சங்கத்திலே மாட்டின்றுவா. பெரிய விசாரணை, ஏன்பா இந்த அதிகரணத்தை எடுத்த அப்படின்னு தான் சொல்லுவா எல்லாராக இருந்தாலும். ஸ்ரீவத்சாங்காச்சார சுவாமி, பையம்பாடி சேட்லூர் சுவாமி கர்த்திருவாதிகரண பராயத்தாதிகரண நிரூபணம்னு சொல்லிவிட்டு ஒரு 500 பக்கத்துக்கு புஸ்தகம் போட்டிருக்கார். 500 பக்கம் புஸ்தகம். அந்த 500 பக்கம் புஸ்தகத்துலேயும் ஒத்து வரல, புரியல. பெருக்கரண சுவாமி தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய சந்திரிகாவில் இதை தனியாகவே விவரித்து எழுதியிருக்கார். தன் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் இதுதான் அப்படின்னு விவரித்து சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயப்படி எழுதியிருக்கார். அதுக்கு மேலேயும் பல கேள்விகள் வருது. நம்ம காணியம்பாக்கம் சுவாமி ஒரு இடத்துல பரமாத்மாயத்தம் ஜீவகர்த்திருவம் அப்படின்னு, ஜீவகர்த்திருக்கம் பரமாத்மாதீனம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கார். உத்தமூர் சுவாமி அதிகரண சாராவளி வியாக்கியானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கேள்விகள் எல்லாத்தையும் கண்டிக்கிறார். ஆனாலும் நம்ம மனசில் என்ன நிற்கும்னா அது எப்படின்ற ஒரு கேள்வி தான் நிற்கும். அதனால் பராத்து தற்சுருத்தேஹே அப்படின்னு முதல் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரத்தில் கிருத பிரயத்னாபேட்சஸ்து விகித பிரதிசித்தௌ அவையர்த்தியாதிபியா அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்தில் ஜீவனுடைய பிரயத்தனங்கள் இதெல்லாம் வீணாகி போகுமே அப்படின்ற கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு முழுக்க பதில் சொல்கிறார் பாஷ்யக்காரர். நன்னா தெரிஞ்சுக்கணும், பாஷ்யத்துக்கும் அதிகரண சாராவளிக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த அதிகரணத்தில் பாஷ்யத்தில் கேட்ட கேள்வி பதில் அதிகரண சாராவளியில் வராது. இதை விட்டுட்டு, இதை தவிர்த்துட்டு அதிகரண சாராவளியில் ஏகப்பட்ட கேள்விகளையும் பதில்களையும் சுவாமி தேசிகன் 8 ஸ்லோகங்கள்னால சாதிச்சிருப்பார். அது சிந்தாமணி வியாக்கியானத்துலேயும் சரி, ஐஷிங்கருடைய பதயோஜனா வியாக்கியானத்துலேயும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அதிகரண விஷயம். அது அந்த அதிகரணம் வாசிக்கும்போது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான அதிகரணம் அது. அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம ஸ்ரீபாஷ்யத்தில் வேதாந்த சாரத்துலேயும் வேதாந்த தீபத்துலேயும் அவ்வளோ விசாரம் பண்ண வேண்டாம். ஸ்ரீபாஷ்யம் அந்த அதிகரணம் வாசிக்கும்போது நம்ம வாசிக்கலாம். அதனால் இதனால இத்தி ஆத்மனாயவ கர்த்திருவம் பரமபுருஷ அனுமதி சககிருத்தம், பரமபுருஷனுடைய அனுமதியினால்தான் நடக்கிறது, அனுமதியோடு சேர்ந்தது அப்படின்றது இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்றத இங்கே தெரிவிக்கிறார். இதோட இந்த விஷயத்தை நம்ம இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம்.
நாம் வந்து நாளைக்கு காத்தால ஸ்ரீபாஷ்யத்தில் நாம் வந்து பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.